ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். ரொம்பவே வினோதமாக அலங்காரம் பண்ணிக்கிறது எங்கள் இனத்தோட அடையாளம் அப்படின்னு ஒரு சில பழங்குடியினர் சொல்கிறாங்க. இந்த பழங்குடியினருடைய அழகுக்காக இவங்க மேற்கொள்கிற வினோதமான வழக்கங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நேஷனல் ஃப்ளாகில் அதாவது நம்மளுடைய தேசிய கொடியில் எத்தனை கலர்ஸ் இருக்கும்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பிகர் இஸ் பெட்டர். அதாவது எத்தியோப்பியாவில் பாட் ட்ரைப் அப்படின்னு ஒரு சில ட்ரைபல் பீப்புள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய வயிறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக தொப்பையோட காணப்படும். அதாவது நார்மலாக அழகு அப்படின்னு சொல்லப்படுறது 6 பேக் வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடம்பை ஃபிட்டாக அதுவும் ஃப்ளாட்டாக நம்மளுடைய வயிற்றை மெயின்டைன் பண்ணுறது தான் அழகு அப்படின்னு கருதப்படுது. ஆனால் இந்த ட்ரைபல் பீப்புள் மட்டும் இவங்களுடைய வயிற்றை எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அதான் அழகான அட்ராக்டிவான ஒரு உருவம் அப்படின்னு கருதுறாங்க. இந்த பழங்குடியினர் அவங்களுக்குள்ள ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை காம்படிஷன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேட்டனிங் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் இந்த போட்டியில் கலந்துக்குவாங்க. யாருடைய வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அளந்து பார்ப்பாங்க. அவங்க தான் அந்த போட்டியுடைய வின்னர் அப்படின்னு அறிவிக்கப்படுறாங்க. இது ரொம்ப ரொம்ப வினோதமான போட்டியாக இருக்குல்ல. இந்த போட்டியில் வெற்றி பெற ஆண்களுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே மரியாதை செலுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு கருதப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய மரியாதையும் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக இவங்களுடைய வயிற்றை இவ்வளோ பெருசாக டக்குன்னு மாற்றுறதுக்கு இவங்களுக்கு 6 மாத காலம் தேவைப்படுதாங்க. இந்த 6 மாத காலத்தில் இவங்களை தனிமைப்படுத்தி இவங்களுக்கு மாட்டு பாலையும் மாட்டுடைய ரத்தத்தையும் அப்படியே ராவாக கொடுப்பாங்க. அப்படியே இவங்க ராவாக குடிப்பாங்களாம். இப்படி குடிக்கிறதுனால இவங்களுடைய வயிறு இந்த மாதிரி பெருசாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்க. இப்படியே இருக்கிறதுனால இவங்களுடைய உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்களுடைய நார்மலான உடம்புடைய அளவுக்கே வந்துருவாங்களாம். இந்த மாதிரி பெரிய வயிறாக இருக்கிறது இவங்களுடைய இனத்தில் இதை பேட்ஜ் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு புகைப்படம் தாங்க. இந்த புகைப்படம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஆனால் இந்த புகைப்படத்தில் இருக்கிறது உண்மை கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரூத் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய பழங்குடியினர் தான். இவங்களுக்குள்ள குவால் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் ஆண்கள் மட்டும் கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி ஆண்கள் இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பெண்களுக்காக தான். இந்த மாதிரி எந்த ஆண் ரொம்பவும் அழகாக அவங்களுடைய உடம்பை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்ல கிளாத்திங்லாம் அணிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய முகத்தில் பெயிண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி காம்படிஷனில் இறங்குவாங்க. எந்த ஆணை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செஞ்சுக்குவாங்க. இந்த போட்டியில் கலந்துக்கிற ஆண்கள் பெண்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலந்துக்குவாங்க. இந்த ஆண்களை சூஸ் பண்ணுற பெண்கள் அந்த ஆண்களை திருமணமும் செஞ்சுக்குவாங்களாம். ஆனால் ஒரு சில ஆண்கள் கொஞ்ச நாளைக்கு டேட்டிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்குவாங்களாம். இந்த போட்டியில் கலந்துக்கிற ஆண்கள் அவங்களுடைய ஹண்டிங் ஸ்கில்ஸ், அதாவது வேட்டையாடுற திறமை, அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பவர், இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவாங்களாங்க. இதெல்லாம் பிடிச்சு போய் அட்ராக்ட் ஆகிற ஃபீமேல் இந்த ஆண்களை சூஸ் பண்ணி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பியூட்டி ஆஃப் த கேப். பொதுவாக நம்மளுடைய பற்களில் இடைவெளி இருந்தது அப்படின்னா அதை நம்ம அசிங்கமாக நினச்சி அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பிரேசஸ்லாம் போட்டு அந்த பற்களை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறோம். சில பேர் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டில் இந்த மாதிரி கேப் பற்களில் இருக்கிறது அழகு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த நாடு அப்படின்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஃப்ரான்ஸ். அந்த நாட்டில் இப்படி பற்களில் இடைவெளி இருக்கிறத டயாஸ்டீமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஸ்டன்னிங் பியூட்டியாகவும் அவங்க நினைக்கிறாங்க. நைஜீரியா, கானா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் டீத்தில் இந்த மாதிரி கேப் இருந்தது அப்படின்னா அவங்க அதை ஒரு குட் லக்காகவும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு நேச்சுரலாகவே இந்த மாதிரி பற்களில் இடைவெளி இருக்கும், சில பேருக்கு பற்களில் இடைவெளி இருக்காது. அவங்க ஒரு சில காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி வாலண்டியராக இந்த மாதிரி பற்களில் இடைவெளியை கொண்டு வராங்க. இதே மாதிரி தான் ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி டீத்தில் கேப் இருந்தது அப்படின்னா அதை டான் டு போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா லக்கி டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே சார்மிங்காகவும் யூனிக்காகவும் இருக்கும், அதனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய செலிப்ரிட்டியான ஜார்ஜியா மே ஜாகர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு சிங்கர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கூட இந்த மாதிரி பற்களில் இடைவெளி இருக்குது. இவங்க வாலண்டியராக காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பற்களில் இடைவெளியை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில நாடுகளில் இந்த மாதிரி பற்களில் இடைவெளி இருக்கிறது அசிங்கமாக கருதப்படுது. அதுக்காக இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய முக அமைப்புலையும் நம்மளுடைய உருவத்திலையும் கிடையாது, நம்மளுடைய கேரக்டர்லையும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ்லையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பற்களில் இடைவெளி இருக்கிறத ரொம்பவே அசிங்கமாக கருதுகிறோம். ஆனால் பல நாடுகளில் இதுதான் சிம்பிள் ஆஃப் சார்ம், அதே மாதிரி சிம்பிள் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைனீஸ் ஃபுட் பைண்டிங். சைனாவில் பல ஆண்டுகளாக உமனுடைய கால்கள் ரொம்ப சின்னதாகவும் இந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கிறது தான் அழகு அப்படின்னு கருதியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன கால்கள் அழகு அப்படின்னு கருதுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் சைனாவை ஆட்சி செஞ்ச சைனீஸ் எம்பரர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாருமே கிரஷன் ஷேப்பில் அவங்களுடைய கால்களை மாற்றி அமைச்சு அதே மாதிரி கிரஷன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷூக்களை போட்டுக்கிட்டாங்க. இதை பார்த்து பழகின மக்கள் எல்லாரும் இதுதான் அழகு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக அவங்களுடைய கால்களை சின்னதாக, அதாவது கால் பாதங்களை சின்னதாக மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பாதங்களை சின்னதாக மாற்றுறது ஒரு நாள் 2 நாள் ப்ரொசீஜர் கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் எடுத்துக்குமாங்க. பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு 7-8 வயசு அடையும் போது அந்த குழந்தைங்களுடைய கால் பாதங்களில் துணியால் நல்லா இறுக்கமாக டைட்டாக கட்டிக்குவாங்களாங்க. அதுக்கப்புறம் அந்த கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் உடஞ்சி போயிடும். சில பேருக்கு எலும்புகள் பெண்டாகி வளரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய கால் பாதங்கள் குறுகின அமைப்பிலேயே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஆனால் அவங்க நடக்கும்போது உயிரே போகிற மாதிரியான வலி இருக்குமாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப கடுமையான வலி இருக்குமாங்க. இதை சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ 20th செஞ்சுரியில் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஷேவ்ட் அண்ட் அடான். வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபானி உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய தலைகளை கொஞ்சமாக ஷேவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய முடிகளை குட்டி குட்டி பார்ட்டிஷனாக பிரித்து இந்த மாதிரி பின்னல்களை போட்டுக்குவாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே எலிகன்ட் லுக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய தலையில் பாதி பாட்டை டோட்டலாக ஷேவ் பண்ணி அவங்களுடைய முடிகளை பூரா அகற்றிடுவாங்களாங்க. மீதி இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பின்னல்களை போட்டுக்குவாங்களாம். அந்த பின்னல்களை போட்டுக்கிட்டு அதில் சின்ன சின்ன மணிகளையும் கடல் சோவிகளையும் மெட்டல் ஆர்னமெண்ட்ஸையும் இணைச்சுக்குவாங்க. பல செஞ்சுரிஸா இந்த ஃபேனி உமன்ஸ் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இந்த மாதிரி இவங்க பின்னல்கள் போட்டுக்கிறது இவங்களுடைய ஸ்டேட்டஸையும் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க ஆக்சசரிஸும் இந்த மாதிரி இவங்க பின்னல்களையும் போட்டுக்கிறது ஜஸ்ட் ஃபார் ஃபேஷன் மட்டும் கிடையாதுங்க. ஆனால் இவங்களுடைய கலாச்சாரத்துடைய முக்கியத்துவத்தையும் இது காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம எப்படி தாலி போட்டு மெட்டி இதெல்லாம் பண்ணிக்கிறோமோ வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இவங்களும் இந்த மாதிரி பிரைட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் மாட்டிக்கிறதுனால அவங்க திருமணமானவங்க அப்படின்னு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குமா. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜானி சென்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் வாய்ஸ் நைஸ், உங்களுடைய மைக் குவாலிட்டி ரொம்ப போராக இருக்குது, மைக்கை மாற்றிக்கோங்க, கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சஜஷன். கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.